அப்படின்னு என்ன வணக்கம். நேற்றைய தினம் ஜனவரி 10 தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர், தமிழ் தேசிய போராளி, ஈழத்தமிழர்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர், ஈழத்தமிழர்களுக்காக பல உதவிகளை செய்தவர், தமிழ் தேசியத்தை தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று பல தலைவர்களோடு கைகோத்து இணைந்து பல போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் தமிழகத்திலே அரங்கேற்றியவர் அண்ணன் மாவீரர் ஜி. பசுபிபாண்டியன் அவருடைய நினைவேந்தல் நேற்று தூத்துக்குடி அலங்காரத்தட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பல்வேறு தலைவர்கள், பிறர் சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் மற்றும் சமூகம் சார்ந்த தலைவர்களும் அந்த நினைவிடத்தில் கூடி அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் தமிழர் விடுதலை கழகத்தினுடைய நிறுவன தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் வ. ராஜ்குமார் அவர்களும், மாநில துணைத் தலைவர் ஈரா சாமி அண்ணன் அவர்களும், மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் பலர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தலைவர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். அதிலே தூத்துக்குடியில் தலைவர் அவர்களுக்கு துறைமுகத்தில் வெண்கல சிலை நிறுவ வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து முழக்கமிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தை, தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலைகளை அந்த மக்களுக்காக, அந்த தொழிலாளர்களுக்காக தன் வசம் வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் நினைவேந்தலுக்கு வரக்கூடிய இன்றைய இளைஞர்கள் ஒரு சிலர் மது அருந்திவிட்டு வாகனத்தில் வருகிற பொழுது பிறருக்கு இடையூறாக ஒரு அச்சப்படுத்தக்கூடிய நிலையில் அங்கே வருவதை காண முடிகிறது. இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு அவர்கள் போகக்கூடிய பாதை தவறான வழிகளாக இருக்கிறது. கஞ்சாவினாலும் மது அருந்திவிட்டு இந்த இளைஞர்கள் தன் சமூகத்தையும் தன்னையும் சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இங்கு வெளிவிட்டமாக தெரிகிறது. இவர்கள் அதேபோல இவர்கள் பின் செல்லக்கூடிய, இவர்கள் போகின்ற பாதையும் தவறாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சமூகத்திற்காக உண்மையாக போராடி வழக்கெடுத்தவர்கள், இந்த சமூகத்திற்காக பல இன்னல்களை அணிவித்தவர்கள் பல தலைவர்கள் உண்டு. இன்றைக்கு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள், அதாவது இவர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டிக்கொண்டு காவல்துறை பிடித்து விட்டால் உடனே இவர்களை வெளியெடுக்க வர வேண்டும். தேவையில்லாத செய்திகளை வாட்ஸ்அப்பிலும், ஃபேஸ்புக்கிலும், இன்ஸ்டாவிலும் பதிவிட்டு அதிலே மாற்றிக்கொள்வார்கள். ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டு இவர் காவல்துறையை சிக்கிக்கொண்டால் ஏதாவது ஒரு தலைவரை அணுகுவார்கள். அந்த தலைவர்கள் இவர்களுக்கு உடனே ஓடியாந்து அங்கே நிற்கவில்லை என்று சொன்னால் அந்த தலைவரை குறை சொல்வது, தவறு சொல்வது, இது இந்த சமூகத்தில் தினமும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மது அருந்திவிட்டில் நீங்கள் தவறான வழியில் நீங்கள் செல்வீர்கள். காவல்துறை அதற்கு வழக்கு போடுவார்கள். உங்களை வழக்கு இல்லாமல் எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? முதலில் நாம் இளைஞர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் ஏன் மது அருந்த வேண்டும்? ஏன் நாம் தவறான வழியில் நாம் செல்ல வேண்டும்? இன்றைய காலகட்டங்களில் காவல்துறை நம்மீது எத்தனையோ பொய் வழக்குகள் போட்டாலும்
எத்தனையோ குண்டாசுகள் போட்டாலும் இன்றைக்கு அந்த குண்டாசுகளையும் வழக்குகளையும் உடைத்தெறிந்தவர் திரு பா ராஜ்குமார் அவர்கள். இன்றைக்கு அவரை சமூக வலைதளங்களில் இணையதளத்தில் தவறாக கொச்சையாக நீங்கள் பேசிக்கொண்டு பதிவிட்டு வருகிறீர்கள். முதலாவது ஒரு தலைவர் அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதற்காக அவர் மீது ஒரு தவறான ஒரு குற்றத்தை நீங்கள் வைத்து பேசுவது தவறு. இன்றைய இளைஞர்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் போகக்கூடிய பின்னே செல்லக்கூடிய தலைவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அவர்கள் எப்படியாப்பட்ட இந்த சமூகத்துக்கு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அவர் முன்னெடுத்து நடத்தியிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த இளைய சமுதாயம் நீங்கள் தவறான வழியில் நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் இப்படி பிரிவினைப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு நாம் எத்தனை ஆண்டு பயணிக்க போகிறோம்? தனி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கிராமங்கள் இன்றைக்கு நாம் கவுன்சிலராகவோ ஊராட்சி மன்ற தலைவராகவோ இருக்க முடியவில்லை. காரணம், நமக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகள், பிரிவினைகள், வேற்றுமைகள். நாமே காரி துப்பி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நல்ல தலைவனை நல்ல சமூகம் சார்ந்த நல்ல சிந்தனை கொண்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு புரட்சியாக ஒரு ஆவேசத்தோடு நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லி பேசிக்கொண்டிருப்பது பெருமை அல்ல. இங்கே களத்தில் நின்று இந்த மக்களுக்கான போராட்டத்தை, இளைஞர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று ஒரு பழமொழி உண்டு. இங்கே இன்றைக்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் பின்னால் நாம் செல்ல வேண்டும். நமது இளைஞர்கள் நல்லா படித்து அரசு வேலையில் அமர்ந்து இந்த மக்களுக்கான விடுதலையை பெற்றுத்தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் குடிபோதையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது, தவித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் அது நல்ல முடிவு அல்ல. நல்ல தலைமை ஏற்று நல்ல தலைவன் பின்னால் செல்வது இன்றைய இளைஞர்களுக்கும் நல்ல மனிதனுடைய பண்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.